லவ் டுடே படத்தில் தன்னுடைய அப்பா விபத்தில் இறந்தது கூட தெரியாமல் நாயகன் கணேஷ் காதலி சந்தியாவை தேடி பெங்களூருவுக்கு போய்விடுவான். அவனை எங்கே போய் தேடுவது என்று தெரியாமல் பெங்களூரு செல்லும் எல்லா பேருந்துகளிலும் கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை நண்பர்கள் ஒட்டுவார்கள். கணேஷின் கண்களில் ஒரு போஸ்டராவது பட்டு உடனே சென்னைக்கு வந்துவிட மாட்டானா என்று துடிப்பார்கள். உடல் கூராய்வு செய்த சடலம் என்பதால் பெரியவர்களின் வற்புறுத்தலுக்கு பணிந்து 2வது நாள் இரவு வரையிலும் மயானத்தில் சடலத்தை சிதையில் வைத்தபடி காத்திருப்பார்கள். கணேஷ் வராத நிலையில் இறுதி சடங்கு செய்து விடுவார்கள். அவன் 3ஆம் நாள் தான் சென்னையில் வந்து இறங்குவான். வீட்டுக்கு ஆட்டோவில் திரும்பிக் கொண்டிருக்கும் போது சில தெருக்களுக்கு முன்பே ஆட்டோ பழுதாகி நின்றுவிடும். அப்போது வீட்டுக்கு நடந்து போகலாம் என்று ஆட்டோவில் இருந்து கீழே இறங்கும் போதுதான் அஞ்சலி போஸ்டரில் அப்பாவின் படத்தை பார்த்துவிட்டு அதிர்ந்து போய் வீட்டுக்கு ஓடி வருவான். நண்பர்கள் கண்ணீர் மல்க பிரம்மை பிடித்து நின்று கொண்டிருப்பார்கள். கணேஷ் கதறியபடி அவன் நண்பனான பீட்டரின் சட்டையை பிடித்து உலுக்கி, அப்பா எங்கடா என அலறுவான். அப்போது எல்லாம் முடிஞ்சு போச்சுடா என நண்பன் அழுதபடி சொல்ல, ஸ்டெடி கேமராவில் எடுக்கப்பட்ட அந்த 3 நிமிட காட்சியில் கணேஷுக்கும் அவனுடைய நண்பர்களுக்கும் இடையிலான வலிமிகுந்த வசனங்கள் அதில் அதிகம் இருந்தன. அந்த காட்சியில் விஜய் தனது நடிப்பில் காட்டிய இன்வால்வ்மெண்ட் மொத்த செட்டையும் கலங்க வைத்து விட்டது. பார்த்த இளைஞர்களே திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆடியன்ஸாக வந்து ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் அந்த காட்சியில் அழுது தீர்த்தார்கள். விஜயன் ஆச்சரியமான திறமைகளில் ஒன்று, தான் நடித்த படத்தில் 70 காட்சிகளில் தாம் இருந்தாலும் ஒரே நாளில் அவ்வளவு காட்சிகளுக்கும் டப்பிங் பேசி முடித்து விடுவார். பொதுவாக நடிகர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடித்த போது எப்படி பேசி நடித்திருந்தோம் என்பதெல்லாம் பைலட் ட்ராக்கில் பார்த்து அதே போல் டப்பிங்கில் பேசி சமாளித்து விடுவார்கள். ஆனால் டப்பிங் சமயத்தில் சவுண்ட் பதிவாகி இருக்கும் பைலட் ட்ராக் கிடைக்கவில்லை என்றால் கதை முடிந்தது. சொல்லி வைத்த மாதிரி லவ் டுடே டப்பிங் சமயத்தில் இதே சிக்கலை நானும் சந்தித்தேன். கணேஷ் பெங்களூருவிலிருந்து சென்னைக்கு திரும்பி அப்பாவின் உடலுக்கு கொல்லி வைக்க முடியாமல் போய் நண்பர்களிடம் உரிமையுடன் சண்டை போடும் அந்த 3 நிமிட காட்சியில் விஜயும் நண்பர்களும் பேசும் காட்சியின் பைலட் ட்ராக் பதிவாகி இருந்த ஃபில்ம் காணாமல் போய்விட்டது. எனது உதவி இயக்குனரை அழைத்து சீன் பேப்பரையாவது எடுத்து வாருங்கள் என்றேன். ஆனால் சீன் பேப்பரும் மிஸ்ஸிங். விஜய் பக்கம் திரும்பினேன். அப்போது விஜய் சொன்னார், சார் டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எழுதின டயலாக் சரியாக இருக்கா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணிக்கங்க என்று சொல்லிவிட்டு அந்த காட்சிக்கு டப்பிங் பேசத் தொடங்கினார். என்னால் நம்ப முடியவில்லை. ஸ்பாட்டில் அவர் என்ன பேசி நடித்தாரோ, நான் என்ன எழுதி சொல்லிக் கொடுத்தேனோ அதில் ஒரு வார்த்தையை கூட அவர் மறக்கவும் இல்லை, மாற்றவும் இல்லை. அந்த காட்சியில் பேசிய வசனங்கள், உணர்ச்சியின் அளவு, உச்சரிப்பின் அளவு என எல்லாம் அப்படியே வந்து விழுந்தன. நான் மிரண்டு போனேன். டப்பிங் முடிந்து படத்தின் மேரிட் பிரிண்ட் வந்த பிறகு காணாமல் போன சீன் பேப்பர் கிடைத்துவிட்டது. சீன் பேப்பரில் இருந்த வசனங்களோடு காட்சியை ஒப்பிட்டு பார்த்தபோது அவ்வளவு துல்லியம். மனித வாழ்க்கையில் காதலும் அதன் நினைவுகளும் ஓயாத அலைகளை போன்றவை. வாழ்வின் இறுதி வரையில் பயணிக்கக்கூடிய உணர்வு அது. அதனால் கிளைமேக்ஸில் நாயகனும் நாயகியும் சந்தித்துக் கொள்ளும் பேக்டிராப்பை இறுகிய மலைப்பாறைகளும் அலைகளும் சூழ்ந்த சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கோவளத்தில் படமாக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தேன். லவ் டுடே படத்தின் திரைக்கதை அதன் கிளைமேக்ஸில் இருந்து தொடங்கி எழுதப்பட்டது என்பது தயாரிப்பாளர் RB சௌத்ரி சாருக்கு ஒரு தாக்கத்தை கொடுத்திருக்க வேண்டும். கிளைமேக்ஸை படமாக்குவதற்கு முன்பு என்னை கூப்பிட்டவர், யோ, இந்த கிளைமேக்ஸை விசாகப்பட்டினம் ஸ்டீல் தொழிற்சாலையை ஒட்டி இருக்கும் மலைகள் சூழ்ந்த கங்காவரம் கடற்கரையில் போய் எடுத்துட்டு வா, அப்போதான் நீ எதிர்பார்க்கிற இம்பேக்ட் கிடைக்கும் என்றார். அவர் சொன்னால் சரியாக இருக்கும் என்று ஆந்திராவில் உள்ள அந்த கடற்கரைக்கு போய் இறங்கிய போது இந்த கிளைமேக்ஸுக்கான இடம் இதுவேதான் என மனம் கனத்து போனது. ஏனென்றால் காதலை நுழைய விடாத கடினமான மனம் கொண்டவள் சந்தியா, அவளை அலைகளைப் போல துரத்திக் கொண்டே இருந்தவன் கணேஷ். இப்போது அவள் அலையாகவும் இவன் பாறையாகவும் மாறிப்போய் இருக்கிறார்கள். நான் இறுகிப்போன பாறைன்னு நினைச்சேன்,
எனக்குள்ளேயும் ஒரு இதயம் இருக்கின்றத உங்க மூலமா தான் நான் தெரிஞ்சிட்டேன் என்று மனம் மாறிய சந்தியா, ஐ லவ் யூ கணேஷ் என்று சொல்கிற போது தந்தையை இழந்து மனம் முடிந்து போன கணேஷ் பேசத் தொடங்குவான். இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காகத்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன். இதே காதல் தான் பைத்தியக்காரனா இருந்த என்ன ஒரு மனுஷனா மாத்தியிருக்கு. காதல் பிடிச்சிருந்தப்போ எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ எனக்கு காதலையும் பிடிக்கல, உங்களையும் பிடிக்கல. காதலுக்காக நிறைய இழந்துட்டேன். இவ்வளவு இழந்த பிறகுதான் கிடைக்கும்னா அந்த பாழா போன காதல் எனக்கு வேண்டாம். இப்போ நான் எடுத்த முடிவு எனக்காக இல்லை, என்ன மாதிரி வெறி பிடிச்சு அலையிற ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கும் நான் ஒரு பாடமாக இருப்பேன் என்று சொல்லிவிட்டு பாறையில் இருந்து இறங்கி நடப்பான். கிளைமேக்ஸில் விஜயும் சுவலட்சுமியும் அவ்வளவு ஈடுபாட்டுடன் நடித்தார்கள். சௌத்ரி சார் வசந்த் சாய் இயக்கி அஜித்தும் பிரகாஷ்ராஜும் நடித்திருந்த ஆசை படத்தை ரிலீஸுக்கு முன்னர் ப்ரீவியூ பார்த்துவிட்டு வந்து, அந்த படத்தோட ஹீரோயின் நல்ல ஹோம்லி லுக், சந்தியா கேரக்டருக்கு சரியா இருப்பாங்க, லவ் டுடேவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கோ என்றார். அப்படித்தான் சந்தியாவாக சுவலட்சுமி இந்த படத்தில் வாழ்ந்தார். சௌத்ரி சார் இன்னொரு இன்ப அதிர்ச்சியும் கொடுத்தார். அவர் லவ் டுடே கதையை கேட்ட பிறகு அதை தனது நண்பர்களுக்கு கூற, அவர்களில் பலர் அப்பா கேரக்டரை அம்மாவை மாற்றி விடுங்க, நல்ல சென்டிமெண்ட்டாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். உடனே அவர் என் கருத்தை கேட்டார். இதில் ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான நட்பை பிரதிபலித்திருக்கிறேன் சார், இது வழக்கமான ஒன்றாக இருக்காது என்றேன். இயக்குனர் என்று ஒருவரை தேர்வு செய்துவிட்டால் அவருக்கு முழு சுதந்திரம் கொடுக்கக்கூடியவர் சௌத்ரி சார். நான் சொல்வதுதான் சரி என்று ஏற்றுக்கொண்டார். படத்தில் தந்தை மகனுக்கான உறவு முதுகெலும்பாக இருந்ததை பார்த்துவிட்டு, நல்ல வேளையா நம்ம மாத்தல என்றார். அன்றைக்கு தெலுங்கில் 2 படங்களில் மட்டுமே நடித்திருந்த பவன் கல்யாணுக்கு அந்த படங்கள் சரியாக போகவில்லை. 3ஆவதாக சுஸ்வாகதம் என்கிற தலைப்பில் லவ் டுடே தெலுங்கு ரீமேக்கில் கணேஷாக நடித்தார். படம் அவருக்கு முதல் சூப்பர் ஹிட்டாக அமைந்தது. அந்த படத்தில் சந்தியாவாக நடித்தவர் நம் தேவயானி.